இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படின்னு சொல்லி நிறைய தம்பதிகள் வந்தாலும் நிறைய ரிப்போர்ட்ஸ்ல ஏசோஸ்பெர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உங்களோட விந்தணுக்களை வச்சு நீங்க கன்சீவ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்க மனம் தளர வேண்டாம். டெஸ்டிஸே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாது. ஏசோஸ்பெர்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டாம். ஏசோஸ்பெர்மியாக்கு சித்தால ஒரு ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. Ethnic Healthcare. Ethnic Healthcare. வணக்கம், நான் டாக்டர் யோகோதியா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இப்போ இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படின்னு சொல்லி நிறைய தம்பதிகள் வந்தாலும் இன்னைக்கு கிளினிக்கலி என்ன காரணத்தினால குழந்தை பேர் உண்டாகதில்லை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரிப்போர்ட்ஸில் ஏசோஸ்பெர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு ஒருத்தங்களுக்கு ரிப்போர்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு 2-3 தடவையாவது நீங்கள் வேறு லேபில் போய் செக் பண்ணி உங்களோட ஏசோஸ்பெர்மியா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு ஏசோஸ்பெர்மியான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு டோனாஸ்பெர்மில் போய் ஃபர்டைல் ஆக முடியும், உங்களோட விந்தணுக்களை வச்சு நீங்கள் கன்சீவ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு டோனாஸ்பெர்ம் மூலமாக கன்சீவ் ஆனால் அந்த குழந்தை நம்மள மாதிரி இருக்குமா, அது நம்மளோட வாரிசு தான், நம்ம எப்படி நம்பி வளர்க்குறது, நமக்கே ஒரு விரக்தி ஏற்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஸ்ட்ரெஸ்க்குள்ளே உள்ளாகிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஏசோஸ்பெர்மியாவுக்கு சித்தால ஒரு ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஏசோஸ்பெர்மியா என்ன காரணத்தினால உண்டாகுதோ அதற்கான நம்ம தீர்வு கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ரீசன்னால வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ரீசனால் வந்திருக்கலாம். இப்போ அப்ஸ்ட்ரக்டிவ் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைப்பையெல்லாம் நார்மலாக தான் இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்மும் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் எஜாக்குலேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அல்லது ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்மை நம்மளோட ஓன் இம்யூனிட்டியை அழிக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிஸார்டரில் ஆன்டிஜென்ஸ் அதுவே அழிச்சு விட்றதுனால கூட அவங்களுக்கு இந்த ஏசோஸ்பெர்மியா வந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது அடைப்புகள் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கும் இம்யூனிட்டி கரெக்ட் பண்ணுறதுக்கும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏசோஸ்பெர்மியா ரிவர்ஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ நான் அப்ஸ்ட்ரக்டிவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. அதாவது டெஸ்டிஸோட ஃபங்க்ஷனே செயல் இழந்து போகிறது, அல்லது டெஸ்டிஸ் ஷ்ரிங்க் ஆகக்கூடிய ஒரு நிலை, வெரிகோசில், ஹைட்ரோசில், இந்த மாதிரியான அனட்டமிக்கல் கண்டிஷன்னால் ஸ்க்ராட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது விதைப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய விதை சுருக்கமாகும். இப்போ நார்மலாக ஒரு விதைப்பையினுடைய அளவு 4.5 சென்டிமீட்டர், அதோட வால்யூம் 12 cc அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசோஸ்பெர்மியா ஆண்களுக்கு ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய சைஸ் மேபி உங்களோட லேப் ரிப்போர்ட்ஸில் கூட எழுதியிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா தெரியும். அதில் ஸ்க்ராட்டமோட சைஸ் 4.5 சென்டிமீட்டருக்கு ரொம்ப குறைச்சிருக்கு, 2.8 தான் இருக்குது. அல்லது போட்டிருக்கக்கூடிய வால்யூம் 12 cc பதிலாக 6 cc தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பு சின்னதாக இருக்குது, சுருங்கி இருக்குது அப்படிங்கிறது அதனால தான் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போது அதன் காரணமாக ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா ஒரு அனட்டமி நல்லா இருந்தால் தானே அதோட ஃபிசியாலஜி நல்லாயிருக்கும், ஒரு உருவம் நல்லா இருந்தால் தானே அதோட ஃபங்க்ஷனை பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்க்ராட்டம், அந்த டெஸ்டிஸோட சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ப்ரீ டெஸ்டிகுலர் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால கூட இந்த கண்டிஷன் வரலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிட்யூட்ரி கிளாண்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் ஹைப்போபிட்யூட்ரிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அடுத்தது ஹை FSH, ஹை ப்ரொலாக்டின், இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன். அதாவது ஹார்மோனல் ப்ராப்ளமில் ஹை ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது ஜென்ரலாக ப்ரெக்னென்சியில் ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ஒரு பெண்ணுக்கு உருவாகி பால் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒரு ஆணுக்கு அதிகமாக இருந்ததுன்னா எப்படி கவுண்டிங் வரும். ஸோ அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் குறைக்கணும், FSH குறைக்கணும், பிட்யூட்ரி கிளாண்ட் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். அந்த மாதிரியான விஷயத்தில் சரி பண்ணும்போது உங்களுக்கு ஏசோஸ்பெர்மியா ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ரீசன்னால் உண்டாகிறதுனால அவங்கவுங்களோட லேப் ரிப்போர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எடுத்தோடனே ஏசோஸ்பெர்மியா அப்படின்னா அடுத்த மாதமே எனக்கு கவுண்ட் வந்துருமா டாக்டர் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு டைம் எடுத்துக்கும். இப்போ ஒரு சிலருக்கு, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2 monthsலேயே கூட ஸ்பெர்ம் கவுண்ட் வரலாம். இப்போது லாஸ்ட் மந்த் ஒருத்தங்க வந்தாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthsல கவுண்டிங் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய நேச்சர் ஆஃப் த டிசீஸ் எப்படி இருக்குது, க்ரானிக்காக எந்த அளவுக்கு அது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து மாறுபடும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு டெஸ்டிஸே சரியாக வளரலையா, அவங்களுக்கு விதைப்பையை வளர்கிறதுக்கான மருந்துகள், ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸாக இருக்கா, ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள், ஸோ எக்ஸ்டர்னலாக அவங்களுக்கு விதை வீக்கம் இருக்கா, அதை சரி பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷனை ஹீல் பண்ணும்போது விதைப்பை வளர்ந்து அதுலேருந்து கவுண்டிங் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறதுனால ஆரம்பத்திலே நம்ம விந்தணுக்களை செக் பண்ண மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு நீங்கள் என்ன லேப் ரிப்போர்ட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் ப்ரொஃபைல், இப்போ டெஸ்டோஸ்டரோன், FSH, LH, ப்ரொலாக்டின், இந்த மாதிரியான டெஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே அடுத்தடுத்த மாதத்தில் பேலன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லோ டெஸ்டோஸ்டரோன் இருந்ததுன்னா அந்த டெஸ்டோஸ்டரோன் அடுத்த மாதத்தில்
இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஹை FSH இருக்கா, அடுத்த மாதம் FSH குறையிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து ஹை ப்ரொலாக்டின் இருக்கா, அடுத்து ப்ரொலாக்டின் நீங்கள் கம்மியாகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸை நீங்கள் ஒரு மாதத்துலேருந்தே வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அடுத்து ஸ்க்ராட்டம் ஸ்கேனில் விதைப்பை சுருங்கி இருக்கா, வால்யூம் கம்மியாக இருக்கா, அடுத்தடுத்த மாதம் அந்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இது ரெண்டும் ஒன்று கூடி வரும்போது நீங்கள் போய் செமன் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் விரக்தியாகி மாதம் போய் செக் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா மாதமே நீங்கள் வந்து விந்தணுக்களை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லாக நிரம்பினா தான் ஓவர்ஃப்ளோ ஆகும். நீங்கள் வந்து ஆல்ரெடி 0 பக்கெட்டே வந்து எம்டியாக வந்திருக்கீங்க அப்படின்னா சும்மா போய் ஸ்பெர்ம் கவுண்ட் கொடுத்தாலும் அதுலேயும் வந்து சாம்பிளில் வேஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் செமன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த மெடிக்கேஷன் எடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது நீங்கள் செக் பண்ணும்போது கவுண்டிங் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஏசோஸ்பெர்மியா இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 1 or 2 monthsலேருந்து நான் சொன்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏற்பட்டு மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கும் கவுண்டிங் வரும். ஸோ நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுற மாதிரியான டயட்டையும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவாதி செயல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மருத்துவம் மேற்கொள்ளும் போது பத்தியம் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நாள் ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். இப்போ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, தவிர்க்கவே முடியலன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள், டே ஷிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்லி. இல்லையா 4 நாளைக்கு ஒருக்க ஆயில் பாத் எடுத்து உங்களோட பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு பதிலாக என்னெல்லாம் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ணும் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ஏசோஸ்பெர்மியாலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம், சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம் இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம் பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே.